தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஈழத்து எழுத்தாளர் சோபா சக்தியின் சலாம் அலெக் நாவல் பிரான்சில் ஆசிய இலக்கியத்திற்கான எமில் கிமே 2026 விருதை பெற்றுள்ளது. பிரான்ஸ் ஓய்வூதிய அமைப்பான அஜிர் காகோ மோசடிகள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு துறையில் பெரிய முதலீட்டு அலையொன்றை அனுபவித்து வருகின்றது. பிரான்சில் ஆவணமற்ற வெளிநாட்டவர்களுக்கு சீரமைப்பு செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கிறது. பிரான்சில் சிறுமி லியானா வழக்கு தொடர்பில் பிரதமர், அமைச்சர்கள் அவசர சந்திப்பை நடத்தியுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேக்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலை ஆனால் உண்டு 24.89. இது அப்படி, இது அப்படி, இது அப்படி. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரான்சில் வாழ்ந்து வரும் ஈழத்து எழுத்தாளர் சோபா சக்தியின் சலாம் அலெக் நாவல் ப்ரீ எமில் கிமே ஆசிய இலக்கியத்திற்கான எமில் கிமே 2026 விருதை பெற்றுள்ளது. விருதளிப்பு குழுவைச் சேர்ந்த லோர் அட்லே பிரெஞ்சு நாவல்களின் எதிர்காலம் சலாம் அலெக்கில் உள்ளது எனவும், விருது குழுவின் நடுவர் சலாம் அலெக் தமக்கு தமிழ் இலக்கியத்தை கற்பிக்கவில்லை, மாறாக தம்முடைய சொந்த இலக்கியத்தை பற்றி சிந்திக்க வைத்திருக்கிறது என்றும் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நாவல் ஏற்கனவே ஓரளவுக்கு பிரெஞ்சு வாசகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தால் கூட இந்த விருதுக்கு பின்பு அது பரவலாக பிரெஞ்சு வாசகர்களை சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். இதன் மூலம் இலங்கையில் நடந்த இன ஒடுக்குமுறைகள், தமிழ் மக்கள் மீது இலங்கை அரச படைகள் மட்டுமல்லாமல்
இந்திய அரசு படைகள் மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழ் இயக்கங்கள் உட்பட சாதாரண ஒரு மனிதனுக்கு இழைத்த துன்பங்கள், அதன் வழியாக அவன் அகதியாக உருவாகி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு உயிரை பணயம் வைத்து அவன் ஒரு நாட்டை வந்தடைவது, வந்த நாட்டிலும் அவனுக்கு வரவேற்பில்லை. அங்கே அவன் காலந்தோறும் புறக்கணிப்புகளையும் இன வெறுப்புகளையும் எதிர்கொண்டு வாழ்வது என்ற இந்த கதையை நான் பிரெஞ்சு மக்களுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த விருது மூலம் இந்த கதை அவர்களையும் பரவலாக சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். பிரான்ஸ் ஓய்வூதிய அமைப்பான அஜிர் காகோ மோசடிகள் குறித்து எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எவரும் அலட்சியமாக இருக்கக்கூடாது, குறுந்தகவல் வழியாக எந்த உத்தியோகபூர்வ விடயங்களையும் பரிமாறக்கூடாது என எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக வங்கி அட்டை, வங்கி கணக்கு விவரங்களை எவருக்கும் அனுப்பக்கூடாது என தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தனியார் துறை ஊழியர்களுக்கான கூடுதல் ஓய்வூதிய அமைப்பான அஜிர் காகோ அண்மை காலமாக தங்களது பெயர் மற்றும் இலட்சினையை பயன்படுத்தி நடைபெற்று வரும் மோசடிகள் அதிகரித்திருப்பதாக எச்சரித்துள்ளது. குறிப்பாக 2006ஆம் ஆண்டின் வசந்த காலத்தில் இருந்து SMS, மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் பலர் குறிவைக்கப்பட்டுள்ளார்கள் என கூறப்பட்டுள்ளது. மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் பொதுவான முறைகள் உங்கள் ஓய்வூதிய கோப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் என கூறுவது, பணம் வழங்கப்பட உள்ளது, விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என தெரிவிப்பது, உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் அல்லது கணக்கு முடக்கப்படும் என அச்சுறுத்தல் விடுவது, போலியான இணையதள இணைப்புகளை அனுப்பி வங்கி மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்கு முயற்சிப்பது. அஜிர் காகோ நினைவூட்டுவதை அவதானித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் உங்கள் கடவுச்சொல், மொத்து பாஸ், அடையாள எண் அல்லது வங்கி அட்டை விவரங்களை மின்னஞ்சல், SMS அல்லது தொலைபேசி வழியாக வழங்கக்கூடாது. அஜிர் காகோ அல்லது அதன் பணியாளர்கள் உங்களிடம் பணம் செலுத்துமாறு அல்லது வங்கி அட்டை எண் வழங்குமாறு ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். அஜிர் காகோ எந்தவித மருத்துவ காப்புறுதி, முச்சுவல், கொம்ப்ளிமெண்டேர் சொந்தே அல்லது வணிக சலுகைகளையும் வழங்குவதில்லை. அத்தகைய விளம்பரங்கள் மோசடியாக இருக்கலாம். சந்தேகமான செய்தி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும் அஜிர் காகோ அறிவுறுத்தியுள்ளது. அதற்கு நீங்கள் பதிலளிக்கக்கூடாது, எந்த இணைப்பையும் லிங்கையும் சொடுக்கக்கூடாது, அனுப்புநரின் முகவரியை கவனமாக சரிபார்க்க வேண்டும், உங்கள் ஓய்வூதிய அமைப்பை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும், உங்கள் கடவுச்சொல்லை உடனடியாக மாற்றவும், ஏற்கனவே தகவல் கொடுத்துவிட்டால் உடனடியாக வங்கியை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றது. கடவுச்சொற்களை மாற்றுங்கள், மின்னஞ்சல் அல்லது SMS ஆதாரங்களை சேமித்து வையுங்கள், மோசடி தொடர்பான புகாரை பதிவு செய்யுங்கள். அஜிர் காகோவிற்கும் சம்பவத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். முக்கிய நினைவூட்டல், உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படும், உடனே நடவடிக்கை எடுக்கவும், போனஸ் வழங்கப்படுகிறது போன்ற அவசர தன்மை கொண்ட செய்திகள் வந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இத்தகைய அழுத்தம் கொடுக்கும் செய்திகளே பெரும்பாலான இணைய மோசடிகளின் அடையாளமாகும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரோன்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு AI துறையில் பெரிய முதலீட்டு அலை ஒன்றை அனுபவித்து வருகின்றது. சுமார் 110 பில்லியன் அளவிலான முதலீட்டு திட்டங்கள் AI துறையில் குவிந்து வருகின்றன. இது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தனது பிரான்ஸை ஐரோப்பாவின் தொழில்நுட்ப மையமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கிற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சவாலாகவும் பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் மேக்ரோன் காலத்தில் தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு துறையில் முன்னேற்றமான நாடாக தோன்றுகின்றது. பிரான்ஸ் அரசு கடந்த சில ஆண்டுகளாக AI டிஜிட்டல் சுயாதீனம், டிஜிட்டல் சொவரினிட்டி மீது அதிக கவனம் செலுத்துகிறது. ஐரோப்பாவில் அமெரிக்கா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், சீனா நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைக்க முயற்சி நடைபெறுகிறது. அதற்கு மாற்றாக ஐரோப்பிய AI நிறுவனங்களை வளர்க்க பிரான்ஸ் முன்னிலை வகித்து வருகின்றது. பிரான்ஸ் நாட்டில் பதிவிட அனுமதி வழங்கும் கோப்பு குவியல்களை குறைக்கும் நடவடிக்கையை பிரான்ஸ் அரசு மேற்கொள்கின்றது. 2026 ஆண்டில் பிரான்ஸ் அரசு விண்ணப்ப குவியலை குறைக்கும் நடவடிக்கை தொழிலாளர் பற்றாக்குறையுள்ள துறைகளில் பணிபுரியும் ஆவணமற்ற வெளிநாட்டவர்களுக்கு சீரமைப்பு செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கிறது. ANEF இணையதளத்தில் சுமார் 9,30,000 கோப்புகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பதிவிட அனுமதி தீத்ரு ஷெஷூர் பெறுவதிலும் புதுப்பிப்பதிலும் பல மாதங்கள் தாமதம் ஏற்படுகிறது. இதனை குறைத்து சராசரி காத்திருப்பு நேரத்தை 117 நாட்களில் இருந்து 55 நாட்களாக குறைக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. தொழிலாளர் பற்றாக்குறையுள்ள துறைகளில் பணிபுரியும் ஆவணமற்ற வெளிநாட்டவர்களுக்கு சீரமைப்பு ரெகுலரைசேஷன் 2024 குடியேற்ற சட்டத்தின் கீழ் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ள துறைகளில் பணிபுரியும் ஆவணமற்ற வெளிநாட்டவர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் பதிவிட அனுமதிக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த நடைமுறை 31 டிசம்பர் 2026 வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பிரான்சில் தொடர்ந்து வசித்திருக்க வேண்டும், தொழிலாளர் பற்றாக்குறையுள்ள தொழிலில் வேலை செய்திருக்க வேண்டும், கடந்த 24 மாதங்களில் குறைந்தது 12 மாதங்கள் வேலை செய்திருக்க வேண்டும். விடயங்கள் இவ்வாறு அமைந்திருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கோப்பும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும். 2025 ஆண்டில் ஆவணமற்ற குடியேறிகளுக்கான ரெகுலரைசேஷன் எண்ணிக்கை குறைந்திருந்தது. அப்பொழுது நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. எனவே தற்போதைய நடவடிக்கை பெருமளவில் பொது மன்னிப்பு அல்ல, மாறாக வேலைவாய்ப்பு தேவைகள் உள்ள துறைகளில் உள்ளவர்களின் கோப்புகளை விரைவாக செயல்படுத்தும் முயற்சியாக இவை அணுகப்படுகின்றன. பிரான்ஸ் அரசு தற்பொழுது பதிவிட அனுமதி விண்ணப்பங்களின் தாமதங்களை குறைக்க முயற்சி மேற்கொள்கின்றது. தொழிலாளர் பற்றாக்குறையுள்ள துறைகளில் பணிபுரியும் சில ஆவணமற்ற வெளிநாட்டவர்களுக்கு சட்டபூர்வ பதிவிட அனுமதி பெறும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது. ஆனால் அனைத்து ஆவணமற்ற வெளிநாட்டவர்களுக்கும் தானாகவோ விரைவாகவோ
வதிவிட அனுமதி வழங்கப்படுவதில்லை. ஒவ்வொரு கோப்பும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் காணாமல் போன 11 வயது லியானா தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வியாழக்கிழமை அன்று ஓர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் அதிர்ச்சியும் கோபமும் எழுந்துள்ளது. அந்த உடல் லியானாவுடையதா என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. புளோரன்ஸ் கல்லூரி அருகே வசித்த லியானா கடந்த மே 29 அன்று காணாமல் போனார். கடைசியாக அவர் ஓர் ஆணின் காரில் ஏறி சென்றதாக கண்காணிப்பு காட்சிகளில் பதிவாகியிருந்தது. இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபராக 41 வயதுடைய 2 குழந்தைகளின் தந்தையொருவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது ஏற்கனவே பல முறை சிறார்களை பாலியல் வன்புணர்வு செய்ததாக முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருந்தும் போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. பிரான்ஸ் அரசின் பேச்சாளர் விசாரணைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். சந்தேக நபருக்கு எதிராக முன்பு பதிவு செய்யப்பட்ட முக்கிய முறைப்பாடுகள் 2017 17 வயது சிறுமியுடன் தொடர்பு வைத்திருந்ததாக முறையிடப்பட்டது. பின்னர் வழக்கு கைவிடப்பட்டது. 2022 15 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் ஆதாரங்கள் போதாமையால் 2024 வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2025 ஆகஸ்ட் 2014 பிறந்த சிறுமியை பல மாதங்கள் பாலியல் வன்புணர்வு செய்ததாக மற்றொரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டது. காவல்துறை விசாரணை தொடங்கப்பட்டிருந்தாலும் லியானா காணாமல் போகும் வரை சந்தேக நபர் முறையாக விசாரிக்கப்படவில்லை. விசாரணை அதிகாரி கிளிமோன்ஸ் மேயர் லியானா காணாமல் போன நேரத்திலும் அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்று தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் சிறுமி லியானா வழக்கு தொடர்பில் பிரதமர், அமைச்சர்கள் அவசர சந்திப்பை நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கும் நிர்வாக மற்றும் நீதித்துறை தவறுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறியுள்ளார். குழந்தைகள் தொடர்பான முறைப்பாடுகளை கையாள்வதில் ஏற்பட்டுள்ள
குறைபாடுகள் முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என்றும் எமனுவல் மேக்ரோ வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வழக்கு தற்பொழுது ஒரு சாதாரண குற்றவியல் விசாரணையை தாண்டி பிரான்சின் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை செயற்பாடு குறித்த தேசிய அளவிலான விவாதமாக மாறியுள்ளது. 11 வயதான லியானா காணாமல் போன வழக்கில் கேர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகார்னோ வெள்ளிக்கிழமை காலை அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். இதில் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ், நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் 2 முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டன. லியானா வழக்கின் விசாரணை நிலை, பிரதான சந்தேக நபருக்கு எதிராக முன்பே பதிவான பாலியல் குற்ற முறைப்பாடுகள் ஏன் உரிய முறையில் கையாளப்படவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. சந்தேக நபரான ஜெரோம் வரல்லா மீது கடந்த சில ஆண்டுகளில் குழந்தைகள் தொடர்பான பல பாலியல் முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் அவை போதுமான வேகத்தில் விசாரிக்கப்படவில்லை என்பதால் அரசின் உயர்மட்டத்தில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. நீதித்துறை மற்றும் ஜொந்தாமேரி அமைப்புகளின் செயற்பாடுகள் குறித்து நிர்வாக விசாரணை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணையின் முதல் அறிக்கை 15 நாள்களுக்குள் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் அனைத்து மேல் முறையீட்டு நீதிமன்ற தலைமை வழக்குரைஞர்கள் ஆகியோருடன் திங்கட்கிழமை அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்றார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.